நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. விவசாய நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம தென்னந்தோப்புல எப்படி சுத்தம் பண்ணி எப்படி உரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாக தென்னந்தோப்பு தென்னம்பிள்ளை போட்டதில்லை. தென்னம்பிள்ளை இத்தனை ஏக்கர் வச்சுருக்கோம், இத்தனை ஏக்கர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு 10 ஏக்கர் இருக்குது, 15 ஏக்கர் இருக்குது, 2 அந்த மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா தென்னந்தோப்பு எப்போவுமே நீங்கள் தேங்காய் வெட்டவே முடியாது. மரத்துக்கு 2 காய் 3 காய் இந்த மாதிரி தான் வெட்டலாம். தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், என்னென்ன உரம் வாங்கி கலந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். சூப்பரு, பொட்டாசு, யூரியா, ஜிப்சம், வேப்ப முன்னாக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு மரத்துக்கு 2 கிலோ வைக்கணும். ஆனால் இது 6 வருஷத்து மரம் தான். இப்போ தான் முத தென்னம்பிள்ளை போடுறோம். இது கஜா புயல் அடித்ததுக்கு அப்புறம் போட்டது. தென்னம்பிள்ளை போட்டு 6 வருஷம் ஆகுது. இந்த பாருங்க, ஓரளவு எல்லாம் பாலை ஓரளவு பாலை வந்துட்டு இன்னும் ஒன்று வரணும். இப்போ மரத்தை நம்ம எப்போவுமே இந்த பாருங்க எப்படி சுத்தம் பண்ணியிருக்கோம் பாருங்க. மரத்தை நல்லா உழவு ஓட்டி சுத்தம் பண்ணி, கீழே வேர் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் மண்ணை எடுக்கணும் நம்ம. இந்த வேர் தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு மண்ணை எடுத்து மரத்துக்கு 2 கிலோ வைக்கணும்னு தான் நம்ம டிஎன்இலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நம்ம பொட்டாசு 1700 மூட்டை வைக்கிறதுனால அதை மட்டும் 1 கிலோ தான் வைக்கிறோம். மற்றபடி யூரியா ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ வச்சா போதும், அது அதிகமாக வைக்க வேண்டியதில்லை. ஜிப்சம் 2 கிலோ வைக்கலாம், சூப்பர் 2 கிலோ, வேப்ப முன்னாக்கு 1 கிலோ வச்சா போதும். இதெல்லாம் நீங்கள் வச்சு ஒரு அரை வட்டமாக, இந்த அரை வட்டம் வண்டி இருக்க பாருங்கள். இந்த பக்கம் இந்த வருஷம் வச்சோம்னா அடுத்த வருஷம் அந்தந்த பக்கம் ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம். இன்னொன்று இந்த பாருங்கள், இந்த மரத்தில் இந்த மாதிரி மட்டையிலலாம் கண்டிப்பாக சுத்தம் பண்ணிவிட்டணும். ஏன்னா இந்த இருட்டிலேருந்து மரம் சுத்தம் பண்ணும்போது நம்ம கவனித்து பார்த்தோம்னா இதில் ஏதாவது நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா தெரியும். காண்டாமிருகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிடலாம். ஓரளவு சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீனாக உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சா போதும். 3 வருஷத்துலேருந்தே சில பேர் உரம் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக 4 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே தான் உரமே வைக்கணும். அப்புறம் நம்ம ஏன்னா இதுலேருந்து நாங்கள் தென்னம்பிள்ளை போட்டதுலேருந்து 4 வருஷம் நாங்கள் சாகுபடி பண்ணோம். கடலை, உளுந்து. அதுக்கப்புறம் 3 வருஷம் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு விளைச்சல். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் செனப்பு வரைச்சோம், தக்கப்பூண்டு வரைச்சோம். இப்போ செனப்பு தக்கப்பூண்டே நல்லா வர முடியும்னா ஓரளவு நிழல் இருக்கிறதுனால. தென்னந்தோப்பு நம்ம 24 மணி நேரமும் நம்ம பராமரித்து உழுது ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா தான் அது நல்லா பாலை சீக்கிரம் வரும், காய்ப்புக்கு. பராமரிக்காமல் இருந்தோம்னாவே அது தென்னம்பிள்ளை நல்லா கிளம்பாது, அப்படியே மட்டை வெளுத்தாப்பில் வந்துடும். காண்டாமிருகம் தாக்குதல் இருக்கும். டெய்லி அதாவது ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சிடணும். அது நீங்கள் சொட்டு நீர் போட்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக தண்ணி பாய்ச்சினாலும் சரி. அப்புறம் நம்ம எப்படி உரம் வைக்கிறோம் எப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக விரிவான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் பின்னாடி பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு வருஷத்தில் இப்போ கார்த்திகை, ஐப்பசி, கார்த்திகைலாம் கடுமையான மழை. எங்கள் தலைமை மழை, தென்னந்தோப்புலாம் தண்ணி நின்றுச்சு ஃபுல்லாக. இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஓரளவு மழை நின்றுட்டு தென்னந்தோப்பு ஓரளவு காய ஆரம்பித்து எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. தேங்காயும் இப்போ 2-3 நாளாக தான் வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. நம்ம தோப்பெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து இன்னும் ஒரு 15-20 நாள் கெடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த தென்னம்பிள்ளை இப்போ நீங்கள் பார்த்ததே ஒரு 6 வருஷத்துக்கு ஆயிட்டு தென்னம்பிள்ளை போட்டு. பொதுவாக உரம் வைக்கிறவங்க நிறைய பேர் முதல் வருஷத்துலேருந்து என்ன உரம் வைக்கிறது, 2வது வருஷத்துலேருந்து என்ன வைக்கிறதுனா கேட்குறாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் 5 வருஷம் வரைக்கும் எந்த உரமுமே வைக்க வேண்டாம். இது நாங்கள் மட்டும் சொல்லலை, டிஎன்யூலேயோ நீங்கள் தோட்டக்கலையில் எங்கே நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் 5 வருஷம் வரைக்கும் உரம் வைக்கிறதுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட எருவு, மடித்த எருவோ இல்லை சாணி எருவோ இல்லை ஆட்டுப்புழுக்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அதே நேரத்தில் சணப்பு, தக்கப்பூண்டு இதெல்லாம் விதைக்கலாம். அப்புறம் உளுந்து, கடலை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் சாகுபடி பக்காவாக பண்ணலாம். தென்னந்தோப்பில் 3 வருஷம் வரைக்கும் கேரண்டியாக நல்ல விளைச்சல் இருக்கும். 4வது வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிரும், அதோட விட்டுறலாம் நம்மன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 வருஷம் வரைக்கும் நம்ம பண்ணுற சாகுபடியிலேயே தென்னம்பிள்ளை பக்காவாக வந்துடும். நோய் தாக்குதலும் இருக்காது. இந்த உளுந்து, கடலை இதெல்லாம் போட்டு விரைச்சி இது பண்ணிட்டோம்னா
தென்னமுல்லை போடுறதும் வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்குறது என்னென்னா எத்தனை அடி 20 அடிக்கு ஒன்று போடுறது மெயினாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாங்க. 25 அடி கன்ஃபார்மாக நீங்கள் 25 அடிக்கு இடைவெளி இருக்கணும். 25 அடி இடைவெளி இருந்துச்சுன்னா தான் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். மரம் உங்களுக்கு ஒரு மட்டை அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் உரசும் தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான். அது நல்ல காய்ப்பு வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதாவது ஆர்கானிக் முறையில் நீங்கள் போனீங்கனாலும் இயற்கை முறையில் நீங்கள் பண்ணோம்னா வெறும் எருவை மட்டும் வைக்கலாம். இயற்கைக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அது மாதிரி தான் பண்ணுறோம். இந்த மாதிரி எருவு இப்போ ஆடு மாடே இல்லை, எருவு கிடைக்கல, ஒரு டிப்பரே 5000 6000 சொல்கிறாங்க எருவு. அதை அப்புறம் லேபருக்கு கணக்கு பண்ணோம்னா எங்கேயே போயிடுது. அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் வேறு வழி இல்லாத பட்சத்தில் தான் ரசாயன உரத்துக்கு போகிறோம் நம்ம. அந்த மாதிரி இப்போ வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா தோப்பை சுத்தம் பண்ணிக்கங்க. மட்டையெல்லாம் வந்து நீங்கள் மட்டை அடிக்கிற மிஷின் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கூட மட்டையை நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிமட்டை எல்லாத்தையுமே போட்டுடுறாங்க. சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய பேர் வாடகைக்கும் ஓட்டுறாங்க. அதுவுமே நல்ல எருவுன்னு தான் சொல்கிறாங்க இப்போ. அது மாதிரி இப்போ நம்ம தோப்பில் உள்ள மட்டையெல்லாம் நம்ம அடித்து போட்டு அதையும் போடலாம், மடிக்க வச்சும் போடலாம், இல்லை அப்படியும் போட்டு 3 நாளில் மடிச்சிடும். சூப்பரு, பொட்டாசு, யூரியா, ஜிப்சம் இதான் நம்ம இதில் கலந்துருக்கோம். வேப்ப புண்ணாக்கு நீங்கள் வேணால் வேப்ப புண்ணாக்கும் கலந்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் கல் உப்பு போடுறதும் போடலாம். கல் உப்பு போடுறதுனாலையும் இந்த கரையான், வேர்க்கரையான் இந்த மாதிரி இதெல்லாம் வராது. அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அரை வட்டமாக நீங்கள் குழி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மட்டும் எல்லாமே 2 கிலோ. உங்களுக்கு சின்ன மரமாக இருந்துச்சுன்னா அந்த பொட்டாசெல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1800 1900 வரைக்கும் போயிட்டு விலை ஏறி போயிட்டு ரொம்ப. அதனால் வேணால் அதை வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ 1.5 கிலோ கூட வைக்கலாம். சூப்பரு, பொட்டாசு. யூரியா கம்மியாக வச்சுக்கோங்க. யூரியா விலை கம்மிங்கிறதுக்காக கூட போயிட வேண்டாம். யூரியா வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ தாண்ட வேண்டியதில்லை. 1/2 கிலோ வச்சாவே போதும். இந்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் பெரிய மரம் 15 வருஷம் மரம் 20 வருஷம் மரம்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுவும் வருஷத்துக்கு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி முறையாக பண்ணிட்டீங்கன்னா போதும். கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு குலைக்கு வந்து 20 காய் வெட்டலாம். 20 காய் 2 குலை வெட்டோம்னா 40 காய். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வெட்டு தேங்காய் வெட்டணுங்கிறதும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் 8 வெட்டு 9 வெட்டு 10 வெட்டுங்கிறாங்க. 35 நாளைக்கு வெட்டுவேன், 45 நாளைக்கு வெட்டுவேன், 40 நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு வெட்டுன்னா 50 நாள் 55 நாளைக்கு 50 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு தேங்காய் நல்லா விளைஞ்சி முத்துன தேங்காய் இருக்கும், இளம்பாடு இல்லாமல் இருக்கும். வாங்குகிறவங்களுக்கும் அதாவது நம்ம விற்கிறதோட நம்ம விற்பனை பண்ணுறதோட நம்ம நினைக்கக்கூடாது. வாங்குகிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அந்த மாதிரி இப்போ கொப்பரைக்கு வாங்கினாலும் சரி, இதில் இப்போ நம்ம டெல்டா தேங்காயை ஃபேமஸாக எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பொள்ளாச்சி, காங்கேயம் இதை தான் ஃபேமஸாக போயிட்டு உடுமலைப்பேட்டை இந்த ஏரியா. இப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம தேங்காய் நல்லா பருப்பு கணம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆவரேஜாக 1/2 கிலோவுக்கு வருதுங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 30-35 நாள்லாம் வெட்டக்கூடாது. 55 நாள் 50 60 நாள் இந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு வெட்டிங்கன்னா 2 மாதம் அதான் ஒரு வருஷத்துக்கு 6 வெட்டு. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு குலைக்கு 20 காய், 2 குலைக்கு 40 காய், 6 வெட்டு 6 நாள் 28 280 காய் வந்துடுது. நீங்கள் சராசரி ஒரு 250லேருந்து 300 காய் வரைக்கும் வெட்டினீங்கன்னா உங்கள் தோப்பு நம்பர் 1ன்னு அர்த்தம். 200 காய் தாண்டிட்டாவே ஓகே தான். நீங்கள் அந்த மாதிரி பராமரித்து அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் வந்து சும்மா தென்னந்தோப்பு வச்சுருக்கோங்கிற பேரில் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிட்டு இன்னும் பராமரிப்பு இல்லைன்னா கன்ஃபார்மாக அது எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தென்னம்பிள்ளைங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக புல்லுன்னு பேர் வச்சதே புல்லை மாதிரி பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அதில் குருத்து இந்த இது என்னது காண்டாமிருகவுண்டு கடித்து வர்ற மட்டை என்னென்னா வி ஷேப்பில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மேனுவலாக கூட அந்த வண்டை எடுத்துடலாம். அப்புறம் அந்த வேர்க்கரையான் ஏறுதா, வேறு அழுகல் நோய் வரும். தென்னந்தோப்பில் ரொம்ப தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். தண்ணியே இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மழை காலத்தில் தண்ணி நின்றுச்சு, மற்றபடி இனிமேல் கோடை காலம் தான் இந்த தை பிறந்துட்டுனா அப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் தண்ணி வந்து ஒரு 10 நாள் அதிகமாக ஒரு மாதத்துக்கு 2-3 தண்ணி அதிகபட்சமாக நீங்கள் பாய்ச்சிடணும். காயம் விடக்கூடாது, அதிகபட்சமாக தண்ணி நிற்க இடம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தோப்பில் அது காயும் பக்காவாக இருக்கும், வெயிட்டும் நல்லாயிருக்கும். தென்னந்தோப்பு இந்த மாதிரி பராமரிச்சிங்கன்னா உங்கள் தேங்காயை வாங்குறதுக்கு ஆள் போட்டி போட்டு வந்து நிற்பாங்க. உங்கள் உள்ளூர் வியாபாரிலேருந்து வெளியூர் வியாபாரிலேருந்து அத்தனை பேரும். உரம் போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான இது ஒன்று. நீங்கள் உரத்தை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அள்ளி அப்படியே சாக்கிலேருந்து மூட்டையிலேருந்து அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாகலாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் வேலை மெனக்கட்டாலும் பரவாயில்லன்ட்டு நல்லா படுதாவில் இந்த மாதிரி கொட்டி நல்லா கலந்து
அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அது ஆவரேஜாக வரும். இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றினீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 200லேருந்து 300 காய், 250லேருந்து 300 காய் வெட்டினீங்கன்னா உங்கள் தோப்பு நம்பர் 1 அர்த்தம். ஏதாவது வீடியோவில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.